இந்த மாதத்துக்கு உண்டான ஒரு தேவனுடைய வார்த்தை யோவான் 15:7. குயிக், யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. முத பேசுகிற வார்த்தை நன்மையான வார்த்தைகள் இருக்கணும், வாக்குத்தத்தமாக இருக்கணும். அதனால் வாயை திறந்து போல்ட்டாக பேசுங்க, சோர்ந்து பேசாதீங்க, அசதியை பேசாதீங்க, உற்சாகமாக பேசுங்க. ஏன்னா இந்த முத நாள் என்ன செய்கிறீங்களோ, இந்த முதலாம் தேதியில் என்ன பேசுகிறீங்க, எதை சிந்திக்கிறீங்க, எதை நினைக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு நடக்க போகுது. புரியுதுங்களா? தயவுசெய்து எக்காரணத்தை கொண்டு ஏன்னா இடுப்பு வலிக்குது ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவீங்களோ அப்படிலாம் பேசாதீங்க. இடுப்பு வலி வரத்தான் செய்யும். இயேசுவின் தள்ளும்புகளால் சுகமாக இருக்கிறேன். காண்டா மிருது கொண்ட ஒத்த பலன் எனக்கு இருக்கிறது. திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வேன். மோசையின் கண்ணு 120 வயசு இருக்க மோசையின் கண்ணு பழுதாகலை. அதே போல் எனக்கு அப்படி தான் நடக்க போகுது. பேசுங்க, தப்பு கிடையாது. பேசுங்க, தப்பு கிடையாது. நீ பேசுகிறது இப்போ இல்லை அப்போ இல்லை. பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ காலையிலையும் விதை, மத்தியானத்தில் விதை, இரவில் விதை, இதுவும் அதுவும் பார்க்காத 3 உனக்கு விளையும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்னிலும் என் வார்த்தை அவரிலும் நிலைத்திருந்து நான் கேட்டுக்கொள்கிற காரியத்தை இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்வேன். இந்த வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் அநேக காரியங்களை கேட்குறீங்க, அநேக விண்ணப்பத்தை வைக்கிறீங்க. ஆனால் எப்படி கிடைக்கும் என்று கேட்டால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கணும். அப்படி என்றால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைச்சிருக்கணும். அப்படி என்ன என்று கேட்டால், இயேசுவும் நம்மளும் 2 பேரும் என்னது? ஒன்றா முதல் இணையணும். ஒன்றா என்ன செய்யணும்? இணையணும். கேட்கறது 2வது, ஜெபிக்கிறது 2வது, விண்ணப்பம் வைக்கிறது 2வது. நீங்கள் அவரும் ஒன்றா இணையணும். அல்லேலூயா. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. இயேசுவும் நானும் ஜாடிக்கேத்த மூடி. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ளே அவர் உயிரோடு உயிராக அவர் கலந்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் கேட்ட காரியம், இப்போ பாருங்கள், நீங்கள் கேட்ட காரியம் உடனே கிடைக்கிறதுக்கு, இப்போ உங்கள் அப்பாட்ட அப்பா எனக்கு அது வேணும்பா அப்படின்னு கேட்குறீங்க. பிள்ளை என்ன கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன செய்கிறீங்க? வாங்கிட்டு என்ன செஞ்சுறீங்க? நீங்கள் கொடுத்துட்றீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ சின்ன பையன் நேற்று என்னமோ நேற்று முந்தானத்தை பரோட்டா கேட்டான் போல் தெரியுது. 12 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறாரியா பரோட்டா வாங்குறதுக்கு? மணி என்ன 12 11 12. சின்ன பையன் பரோட்டா கேட்டானா 12 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறாரு பரோட்டா வாங்குறதுக்கு. நீ ஏன் ஓடுனா, நீ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் உனக்கு ஓடி கொடுக்க மாட்டாரா? தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாருல்ல. ஸ்திரீயானவள் தான் பாலகனை மறந்தால் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. என்னைக்குனாலும் தாய் மறக்கும், என்னைக்குனாலும் அப்பா மறப்பார், என்னைக்குனாலும் அப்பா முன்னாடி தான் போவார். மகன் கொஞ்சம் இருப்பேன் கொஞ்சம் நாளைக்கு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆனால் அவர் கூட இருந்து செய்ய முடியுமா? தாயும் தகப்பனும் கூட செய்ய முடியுமா? அல்லேலூயா. இப்போ எனக்கு அப்பா அம்மா கிடையாது. யாரும் நடத்துகிறா? யாரும் நடத்துகிறா? கர்த்தர் நடத்துகிறார். புரியுது உங்களுக்கு? நம்ம வாழ்க்கை அவர்கிட்ட கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் என்ன செய்யணும்? நிலச்சிருக்கணும். அதாவது இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு விட்டு போடுறது கிடையாது. ஒரு வாரம் இருந்துவிட்டு ஒரு வாரம் விட்டுறது கிடையாது. அப்படி கிடையாது. இயேசு உங்கள்கிட்ட எந்த நாளும் நிலச்சிருக்கணும். இயேசு உங்கள்கிட்ட எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவர் வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலச்சி இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியம் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் உங்களுக்கு. அல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற, எப்படி போட்டிருக்கு? நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அல்லது கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்காரு. இயேசுங்கிற நாமம் அது ஒரு பயங்கரமான நாமம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னா நீங்கள் கேட்பதுக்கு முன்னால் எனக்குள்ளே இயேசு இருக்கிறாரா, எனக்குள்ளே இயேசு தங்கியிருக்கிறாரா, அப்படி இருக்கிறத உறுதி பண்ணிக்கொள்ளுங்க. உறுதி பண்ணி இப்போ வீட்டுக்குள்ள உங்கள் அப்பா இருக்கார், எப்பா எனக்கு வேணும்பா அது சாப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அப்பா வீட்டில் நேரத்தில் எப்பா இது வேணும்ப்பா அப்படின்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டேங்க. அப்பா காதில் விழாது. அப்பா எங்கே இருப்பார்? அதே போல் ஏசப்பா கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள்.
அல்லேலூயா. அப்புறம் நிலச்சிருந்தா தான் அவர் உங்களுக்கு தருவார். இப்போ வந்து ஒரு தென்னை மரத்தை வைக்கிறீங்க, தென்னை மரத்தை இன்றைக்கி நட்டுப்புட்டு அடுத்த மாதம் தென்னங்காயை பிடுங்கணும் அப்படின்னா பிடுங்க முடியுமா? அந்த தென்னை மரத்தை வச்சு அதை பராமரிக்கணும், அதுக்கு தண்ணியை ஊற்றணும், அதுக்கு ஒரு உரத்தை போடணும். அதை டெய்லி பராமரித்து வந்தால் 5 வருஷம் கழித்து காய் காய்க்கும். எத்தனை வருஷம் கழித்து? 5 வருஷம் கழித்து காய் காய்க்கும். ஆனால் அதுக்கப்புறம் பல வருடங்களாக அது காய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீ பிடுங்க 40 நாளைக்கு ஒரு வாட்டி காயை பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பனைமரத்தை நட்டிங்கன்னா அது கனி கொடுக்கறதுக்கு 20 வருஷம் ஆகும். ஒரு தலைமுறை போய் அடுத்த தலைமுறை தான் பனைமரத்தை என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். புரியுதுங்களா? நீதிமான் பனைமரத்தை போல் என்ன செய்வான்? செலுத்தி வருவான். அப்போ வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நிலச்சிருக்கணும். அது வளர வரைக்கும் நிலச்சிருக்கணும். அது கனியை பறிக்கிறதுக்கு நிலச்சிருக்கணும். கொஞ்ச நாள் இருந்துவிட்டு அப்புறம் போய்விட்டு அப்புறம் திருப்பி வந்துக்கிட்டு அப்புறம் போய்விட்டு திருப்பி வந்துக்கிட்டு அதெல்லாம் நடக்காது. இந்த வாரம் ஏசுக்கிட்டு இருக்கிறீங்க, அடுத்த வாரம் நான் வேறு இடத்துக்கு போகிறேன், அப்புறம் திருப்பி ஏசுக்கிட்ட வந்து இயேசுவே எனக்கு தாங்க அதை தாங்க இதை தாங்க அப்படின்னா அவர் தரமாட்டார். நீ நிலச்சிருக்கிறியா? இயேசுக்கிட்ட வந்துட்டா அவரை தான் நம்பி இருக்கணும், அவர்கிட்ட தான் நிலச்சிருக்கணும். அதை விட்டு இங்கிட்டு ஒரு காலில் அங்கிட்டு ஒரு காலில். ஒரு வேலைக்கார 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. ஒரு எஜமானாக இயேசுக்கு மாத்திரம் தான் வேலை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கிட்டு ஒரு எஜமா அங்கிட்டு ஒரு எஜமா 2 பக்கம் வேலை பார்த்துட்டு வந்தேன். 2 எஜமான்ட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது. இயேசு ஒருவராகி எஜமானுக்கு மாத்திரம் நீங்கள் வேலை செய்யுங்க, அவரை மட்டும் நம்புங்க, அவரை நிலைச்சிருங்க. அவர் நிலைச்சிருக்கும் போது அவர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க, என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களை என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். யோவான் 15:4-5 என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சையை நிலைத்திராவிட்டால் அது தானாக என்ன செய்யாது? கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை எல்லாரும் தயவுசெய்து வாசிங்க. யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள். இயேசுக்கிட்ட நிலைச்சில்லைன்னா கனி கொடுக்க முடியாது, என்கிட்ட நிலைச்சிருந்தால் தான் கனி கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். அப்படின்னா கனி என்பது ஆவியின் கனி என்பது ஆசீர்வாதம், சுகம், பலன் அப்படின்னா அப்போ அவர்கிட்ட நீங்கள் நிலச்சிருந்தால் கனி கொடுக்க முடியும். அப்போ நிலச்சி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. ஒரு வாரம் வர்றது, ஒரு வாரம் வர்றதில்லை. ஒரு நாள் ஜெபிக்கிறது 10 நாள் ஜெபிக்கிறது கிடையாது. ஒரு நாள் பைபிள் படிக்கிறது 10 நாள் பைபிள் படிக்கிறது கிடையாது. ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு வர்றது, அப்புறம் 10 நாள் தேவ சமூகத்துக்கு வர்றது. அப்போனா ஒரு நிலச்சி இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, டெய்லி ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றினா தான் அது என்ன செய்யும்? வளரும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு நாள் தண்ணி ஊற்றி போட்டு ஒரு 10 நாள் அந்த செடியை கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா என்ன செய்யுமா? அந்த செடி ஒரு பக்கம் சாயும், ஒரு பக்கம் வாடும், ஒரு பக்கம் சாஞ்சி போய் கிடக்கும். ஏன் நீ கவனிக்கல அந்த செடியை? அந்த செடிக்கு டெய்லி தண்ணி பாய்ச்சணும்ல. ஒரு வயக்காட்டில் 1 ஏக்கரில் வந்து நெல் விவசாயி போகிறாருன்னா இன்றைக்கி விதைச்சிப்பட்டு எனக்குறான்னு போயிட்டு ஒரு 3 மாதம் கழித்து வந்தாருன்னா அது நெல் இருக்குமா? எங்கள் ஒரு விவசாயி வந்து 1 ஏக்கரில் வந்து நெல் பயிரிடுறாரு. பயிரிட்டுட்டு தழுத்து வந்துருச்சு, மேலே வந்துருச்சு. அவர் எங்கூட வெளிநாடு போயிட்டார். 5 மாதம் கழிச்சு நான் அறுவடை பண்ண போகிறேன்ட்டு வந்தால் அறுவடை பண்ண முடியும்? அதுக்குள்ளே ஆடு மாடு வந்திருக்கும், அதுக்குள்ளே சில வேண்டாத கதிர்கள் முளைச்சிருக்கும், வேண்டாத களை முளைச்சிருக்கும். அதை பிடுங்கி எரியணும். தண்ணி பாய்ச்சணுமா? தண்ணி பாய்ச்சலையா? தண்ணி இருக்கா? தண்ணி இல்லையா? அது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி அனுதினமும் விவசாயம் என்ன செய்வோம்? போய் பார்ப்போம். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் கிராமத்து பக்கம் போனீங்கன்னா 5 மணிக்கு விதைச்சவங்க விவசாயம் என்ன செய்வோம்? 5 மணிக்கு போயிடுவாங்க வயக்காட்டுக்கு. காலைல எந்திரிச்சுன்னா முழிக்கிறது எங்கே இருக்குது தெரியுமா? விட்டு போனோன்னு வயக்காடு தான் இருக்கும். அந்த கதிரை போய் பார்ப்பார். அப்படி அங்கேருந்து வருவாரா? நம்ம கதிர் எப்படி இருக்குது, விளைஞ்சிருக்கு, இன்றைக்கி எப்படி இருக்குது, உள்ளே ஆடு மாடு இங்கே நிற்கிறா, அப்படியே இந்த வயக்காடை சுற்றிக்கிட்டே வருவார் அந்த விவசாயி. சுற்றி வந்து எது மாடு உள்ளே பூந்துருக்கா, ஆடு உள்ளே பூந்துருக்கா, எது சாஞ்சிருக்கா, நிமிந்திருக்கா, எது உள்ளே வேறு எதுக்கு வேண்டாத கடை இருக்கா, தண்ணி இருக்கா, ஈரமாக இருக்கா, அந்த மண்ணை தொட்டு பார்ப்பார். இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு டெய்லி பராமரிப்பார். எத்தனை நாளைக்கு? ஒரு 3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு கெம்பீர அறுவடையை பார்ப்பார். புரியுதுங்களா? அதே போல் தான் நம்ம டெய்லி ஏசப்பா என்னச்சுன்னு பார்க்கணும், டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி அவரோட உறவாடணும், டெய்லி துதிக்கணும், டெய்லி தண்ணி பாய்ச்சணும், டெய்லி உரம் போடணும், டெய்லி வேதம் வாசிக்கணும், டெய்லி அவரை ஆர்ப்பரிக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் பார்த்துட்டே இருப்பார். அப்படி என்ன ஒரு வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கலாம். அவரோட உறவாட ஒரு வளர்ச்சி நம்மளை அறியாமலே ஒரு வளர்ச்சி வந்துக்கிட்டு இருக்கும். நீ அந்தரங்களில் ஜெபிக்கிற ஜெபம் வெளியேறங்க உனக்கு என்ன செய்யும்? அது பலன் கொடுக்கும். நீ ஒரு நாள் வந்து ஜெபிச்சுட்டு, ஒரு நாள் துதிச்சுட்டு, ஒரு சண்டே வந்துட்டு அடுத்து 4 சண்டைக்கு அப்புறம் 5ஆவது சண்டே நான் வர்றேன் அப்படின்னா சரி. அப்போ நீ 5 வாரத்துக்கு நீ தேவனை துதிக்காமல் தேவனை ஆராதிக்க முடியா? செடி காஞ்சி போயிடும். உள்ள ஆடு வந்திருக்க, மாடு வந்திருக்க, வேண்டாத கடை உள்ள வந்திருக்க. அப்போ எப்படி அது வளரும்? ஒன்றும் செய்ய முடியாது. பிடிங்கி தூக்கி வெளியே எறிய வேண்டியதான். நீங்கள் என்னை நிலைத்திரவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க முடியாது, வெளியே எரிவின்ற கொடிபோல் ஆயிருவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடுத்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க பாப்பா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே
விழுந்தார்கள். பாருங்க பாருங்க, அவர் நிலைச்சிலன்னு எங்கே போய் விழுவோம்? இயேசுக்கிட்ட நிலைச்சிலன்னு எங்கே போய் விழுவோம்? அக்கினியில் விழ வேண்டிய நிலமை வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுங்க, டெய்லி நான் எப்படியாவது பைபிள் படிப்பேன், டெய்லி எப்படியாவது ஏசப்பாட்ட பேசுவேன், டெய்லி எப்படியாவது நான் ஒரு சமூகத்தில் உட்காருவேன். ரொம்ப டைட்டான நேரத்தில் ஒரு அரை மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்காரணும். பஸ்ஸில் போகும்போதும் பஸ்ஸில் வரும்போது, நடக்கும்போது, வாகனத்தில் வரும்போது நீங்கள் ஒரு துதி பாட்டை பாடிட்டு போகலாம். நீங்கள் கர்த்தரை தேடிட்டே இருக்கீங்க, வீட்டுக்கு உட்காந்து ஜெபிக்க நேரம் இல்லை. டக்குன்னு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டு இருப்பேன் பாட்டு பாடிக்கிட்டே வண்டியை ஓட்டு கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். எனக்குள்ளே இருக்கிறது பெரியவர், நான் பெரிய காரியத்தை பார்க்க போகிறேன். எனக்கு முன்னால் ஏசப்பா போய் கொண்டிருக்கிறார், அவர் சமூகம் முன்னால் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காத போவதாக. இன்று முதல் நான் ஆசீர்வாதம் இருப்பேன் அப்படின்னு வாயை திறந்து பேசிட்டு போ. அவரோட உருவாடிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதான் 29 வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ அவர்கிட்ட நிலைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 15:9 சொல்லுது, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பில் என்ன செய்யுங்க? என்னுடைய அன்பில் என்ன செய்யுங்க? நிலைச்சிருங்க. அப்போ எப்படி நிலைச்சிருக்கணும்? எதில் நிலைச்சிருக்கணும்? சண்டையில் நிலைச்சிருக்கக்கூடாது, முறுமுறுப்பில் நிலைச்சிருக்கக்கூடாது. அவன் யார், இவன் எப்படி இருக்கான், அவன் எங்கே போகிறான் இங்கே போகிறான் அதை பார்க்குறதுல கண்காணிக்கிற நிலைச்சிருக்கக்கூடாது. அடுத்தவனை குறை சொல்றதில் நிலைச்சிருக்கக்கூடாது. அடுத்தவன்ட்ட வந்து முறுமுறுக்கு நிலைச்சிருக்கக்கூடாது. அடுத்தவன் பிரச்சனையை பார்க்குறதுல நிலைச்சிருக்கக்கூடாது. அவன் முன்னேறிட்டே போகிறேன், நான் இப்படி ஆகிட்டேனே, அந்த அதில் நிலைச்சிருக்கக்கூடாது. எதில் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால், அன்பில் நிலைத்திருங்கள். அன்பில் நிலைச்சிருங்க. உங்கள்கிட்ட அன்பு இருக்கிறதா? நிலைச்சிருங்க. இன்றைக்கி அன்பாக பேச, நாளைக்கு என்ன அப்படி ஏற்று பேசுறது, அது இல்லை, அது நிலைக்கலை. அப்படின்னா இயேசு உங்களை விட்டு போயிட்டேன்னு அர்த்தம். அன்புங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். 1 Corinthians 13 சொல்லுது, அந்நிய பாஷை ஒழிஞ்சிடும், தீர்க்கதரிசனம் ஒழிஞ்சிடும், ஆனால் அன்பு என்ன செய்யாது? ஒழியாது. அப்போனா அந்த அன்பில் என்ன செய்ய நிலைச்சிருக்கணும்? நீங்கள் பார்க்குற ஆள பேசுகிற ஆள்கிட்ட நல்லா இருக்கீங்களா, ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, ஸ்தோத்திரம் வரவா அப்படின்னு போனேன், இருக்கேன். அந்த அன்பு அதில் தெரிஞ்சு போகிறேன். பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? 1008 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை வெளிக்காட்டாத, உன் அன்பு வெளிப்படணும். உன் அன்பு வெளிப்படணும். உன்ட்ட வந்து சாட்சியை பார்ப்பாங்க, கனியை பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு வாழ்த்தல் சொல்லுதுன்னு வேதம் சொல்லுது. ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லு, நல்லா இருக்கீங்களா, ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா, ஸ்தோத்திரம். ரோட்டில் ஒருத்தர் விசுவாசியை பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா, ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், அக்கா ஸ்தோத்திரம், அம்மா ஸ்தோத்திரம். அது சொல்கிறதுக்கு வாயா வலிக்குது. இப்படி சொல்லும் போது தேவனாவது நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இப்படி முறைச்சிக்கிட்டு திரும்பிட்டு போனேன்னு வச்சுக்குவேன், இயேசுவின் அன்பு அங்கே இல்லை. அப்போ இயேசுவின் அன்பில் நீங்கள் நினச்சிருக்கல. ஆவியின் கனி உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வெளிப்படணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்வது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? நீங்கள் போய் கனி கொடுக்க முடியும், அந்த கனி உங்களுக்கு நிலைத்திருக்க முடியும். என்ன செஞ்சேன்? உங்களை ஏற்படுத்தின. அப்படிங்க. அப்புறம் என்ன செய்யணும்? என்ன நிலைச்சிருக்கு நம்மக்கிட்ட? அன்பு என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். உங்கள் குடும்பத்தில் அன்பு நிலைச்சிருக்கணும், உங்கள் கணவன்ட்ட அன்பு நிலைச்சிருக்கணும், உங்கள் மனைவிட்ட அன்பு நிலைச்சிருக்கணும், உங்கள் பிள்ளைகள்கிட்ட அன்பு நிலைச்சிருக்கணும், உங்கள் உறவின் மத்தியில் அன்பு நிலைச்சிருக்கணும், சொந்தங்கள் மத்தியில் அன்பு நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்த அப்போஸ்தலர் 14:22, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தை நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்ல பிறகு விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி, விசுவாசத்தில் நிலைச்சிருந்து என்ன செய்யணும்? வாழணும். எதில் நிலைச்சிருக்கணும்? சொல்லுங்கள். நான் விசுவாசத்தில் நிலைச்சிருப்பேன். நல்லா சொல்லுங்கள். நான் விசுவாசத்தில் நிலைச்சிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது. இதில் நினச்சிருக்கணும். இல்லாததை இருக்கிறது போல் பார்க்கணும், நினச்சிருக்கணும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளை படிக்காதவனாக இருக்கிறான், அவன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற பிள்ளையை பார்க்கணும். உன் பிள்ளை இந்த படிப்பை படிக்க வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ உங்கள் பிள்ளை வந்து எம்பிபிஎஸ் படிக்க வைக்க போகிறீங்கன்னா, அந்த பிள்ளையை பார்க்குற பார்வை எம்பிபிஎஸ் மாதிரி, ஒரு டாக்டர் மாதிரி அப்படியே பார்த்துட்டு அந்த பிள்ளையை சொல்லி வளர்க்கணும். அது நீங்கள் என்ன பேசி, என்ன சொல்லி, என்ன நினச்சி உங்கள் பிள்ளையை வளர்க்குறீங்களோ பிள்ளை அப்படியே என்ன செஞ்சிடும்? அது மாறிடும். அல்லேலூயா. அதான் இல்லாதது இருக்கிறது போல் அழைக்கிறது. உங்கள்கிட்ட என்ன இல்லை, இருக்கு போல் கூப்பிடுங்க. காண்பவை அனித்தியமானவை, நல்லா சொல்லுங்கள். காண்பவை அனித்தியமானவை, காணாதவை. அதாவது நீங்கள் பார்க்குறது நிச்சயம் இல்லை, பார்க்காதான் நிச்சயம். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்கள். அப்போனா விசுவாசம் உங்களுக்கு நிலைத்திருக்கணும். அடுத்து பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 3:8, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் நினைச்சுவீங்க, பிழைச்சிருப்பீங்க. கர்த்தருக்குள் என்ன நினைச்சிருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். 1 யோவான் 2:28, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவளாக இருக்கும்படி அவர் நிலைத்திருங்க. எப்படி இருக்கணுமா? தைரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்கள் தைரியத்தில் நீங்கள் நிலைச்சிருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது.
மூஞ்சி தொங்க போடக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ நம்ம ஆலயத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், சர்ச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரெகுலராக ஊழியத்துக்கு வருது அப்படின்னு சொல்ல முடியாது. விசுவாசத்தில் நம்பிக்கையில் தான் ஊழியம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. அதே போல் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்கிறாரு. நம்புங்க, இயேசுவை நம்புங்க. அவர் நம்பி பிள்ளைகளை வளங்க, அவர் நம்பி பிள்ளைகளை படிக்க வைங்க, கர்த்தர் செய்வாருங்க. அவர் நம்பி தொழிலை பண்ணுங்கள், அவர் நம்பி வியாபாரத்தை பண்ணுங்கள், கர்த்தர் செய்வார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், வெட்கப்படுறதை தலைமுறை பண்ணுவார். அப்போனா தைரியமாக நீங்கள் பேசுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அன்பிலை நிலைத்திருங்கள்ன்றாரு, நான் உங்களை நிலச்சிருப்பேன். ரெண்டாவது, விசுவாசத்தில் நிலச்சிருங்க, நான் உங்களை நிலச்சிருப்பேன். மூணாவது, நீங்கள் தைரியத்தில் என்ன செய்யுங்க, நிலச்சிருங்க. அடுத்து மார்க் 11:24, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு என்ன செய்யும், உண்டாகும். அடுத்து யோவான் 16:23, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தில் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வதோ அது அவர் உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. அதாவது நீங்கள் கேட்குறது எப்படி கேட்கணும், ஃபஸ்ட்டு அன்பில் நிலச்சிருந்து கேட்கணும், ரெண்டாவது விசுவாசத்தில் நிலச்சிருந்து கேட்கணும், மூணாவது தைரியத்தை நிலச்சிருந்து கேட்கணும். இந்த 3 காரியத்தில் நிலச்சி இருக்கணும், திட்டமானதாக இருக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் இருந்துட்டு அப்புறம் போயிட்டு அங்கிட்டு போயிட்டு ஒரு 10 நாள் கழித்து வந்து திருப்பி கேட்கும்போது, எங்க ஒரு செடியை பிடுங்கி இன்னொரு இடத்துல வச்சிங்கன்னா வரும், அப்போ திருப்பி பிடிங்கி இன்னொரு இடத்துல வச்சா என்ன செய்யாது, வராது. புரியுதுங்களா? அவருடைய பலன் என்ன செஞ்சிடும், போயிடும். பார்த்துக்கொள்ளுங்க. டெய்லி வந்து என்ன செய்யணும், நீங்கள் பராமரிக்கணும். அதுபோல தான் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உற்சாகமாக இந்த மாதத்தில் 3 காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அன்பில் என்ன செய்யுங்க, நிலச்சிருங்க. யாரை பார்த்து முறைக்காதீங்க, யாரை பார்த்து மூஞ்சியை டைட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் ஒரு புன்முறுவல், சோத்திரம் நல்லா இருக்கீங்களா, சோத்திரம், கொஞ்சம் சிரிச்சு பாருங்கள், நல்லா இருக்கீங்களா, இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.